புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி பார்த்தீங்கன்னா கொடூரன் தர்ம முனீஸ்வரன் அப்படின்றவனால சித்திரவதைகள் தொல்லைகளை அனுபவித்து அவனாலேயே காலமாகி இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எதுக்கு அந்த நேரத்தில் புதருக்குள்ளார போச்சு அப்படின்ட்டு புதருக்குள்ளார லைட்டாக போட முடியும் அப்படின்ற மாதிரி நடிகர் SP சேகர் அவர்கள் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது, அவர் இந்த சம்பவத்தை பற்றியும் அந்த மாணவியை பற்றியும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற பல திடுக்கிடும் உண்மைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி அந்த மாணவியின் ஆன்மா சாந்தி அடையணும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பாவி, அந்த கொடூரன் தர்ம முனீஸ்வரனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கடைசி வர பார்த்துட்டு SP சேகர் சொன்னது நியாயமா, அவர் சொன்னது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய குளத்தூர் ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அந்த 12ஆம் வகுப்பு மாணவி. இவங்களுக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி அன்று என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இயற்கை உபாதை கழிக்க சென்றாங்க. அதன் பிறகு வீடு திரும்பல. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. காவல் நிலையத்தில் புகாரை ஏற்றுக்கல. அதன் பிறகு அந்த மாணவியின் பெற்றோரை காவல் ஆய்வாளர் பிரவீனா அப்படின்றவங்க மோசமான வார்த்தைகளை பேசியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, உன்னுடைய பெண்ணு எவங்கூடனா ஓடி இருப்பா, நாங்கள் புகார் எடுக்கணுமா அப்படின்ற வகையில் அவங்க பேசியிருந்தது. அப்படின்ற வகையில் இல்லை, அப்படி தான் அவங்க பேசியிருந்தாங்களாம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இந்த விவகாரத்தில் குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் ஒரு பக்கம் போலீசார் திணறி கொண்டிருந்தாங்க. அதனால் மாணவியின் உடலை வாங்காமல் பெற்றோரும் உறவினரும் கிராமத்தினரும் 9 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. 10வது நாளில் தான் இந்த பாவி கொடூரன் தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டான். இவன் எப்படி கைது செய்யப்பட்டான் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த தர்ம முனீஸ்வரன் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியை சேர்ந்தவன். இவனுக்கு 38 வயசு. இவன் மீது இதற்கு முன்னாடியே பல வழக்குகள் இருக்கின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோசமான சம்பவத்தை செய்துட்டு அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தானா, அந்த மார்ச் 10ஆம் தேதி அன்று அந்த மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததல்லவா, அன்று மதிய வேலையில் இருந்தே அந்த பக்கத்தில் நோட்டமிட்டு கொண்டிருந்தான். மதிய வேலை என்று சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அந்த பகுதியிலேயே பல நாட்களாக அவன் வந்து சென்றது தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவிக்கு எப்படி ஒரு இந்த மோசமான சம்பவம் நடந்ததோ இதே சம்பவத்தை, இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை 60 வயதான மூதாட்டிக்கும் இவன் 2020 செய்திருக்கான். 2020 தூத்துக்குடி மாவட்டம் கீழே ஈரால் பகுதியை சேர்ந்த அந்த 60 வயதான மூதாட்டியிடம் இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அந்த மூதாட்டியும் காலமாகி இருக்காங்க. இந்த வழக்கு 2020 நடந்தது. அதாவது இந்த சம்பவம் 2020 நடந்தது. 2 வருடங்களுக்கு பிறகு 2022 தான் இந்த தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டான். கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தான். 2025 டிசம்பர் மாதம் தான் இவன் சிறையில் இருந்தே வெளியில் வந்திருக்கான், நிபந்தனை ஜாமீன் பேரில். இவனுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தது யாருன்னா இவனுடைய தாய் அப்படின்றது தான் சோகத்திலும் சோகமான விஷயமே. சரி, இந்த விவகாரத்தில் இப்படி ஒரு மோசமான சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. அதாவது இவன் மோசமான ஆள் அப்படின்றது தெரிந்தும் இவனுக்கு ஜாமீன் கொடுத்தது ஒரு பக்கம் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது.
ஏன்னா அப்படி ஒரு மோசமான சம்பவத்தை செய்திருக்கான். ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. 30 ஆண்டுகள் இவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமானவனுக்கு எதற்காக ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்றது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. குறிப்பா பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு ஆயுள் தண்டனை கைதிக்கு எதற்காக ஜாமீன் கொடுத்தீங்க, யார் ஜாமீன் கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகளை கேட்டிருந்தார் அப்படின்றதோ குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனை கைது செய்து தற்போது அந்த தர்ம முனீஸ்வரனை மதுரை மத்திய சிறையிலையும் அடைத்திருக்காங்க. இதோட இந்த விவகாரம் முடிந்துடுச்சு. சரி, மாணவிக்கு இப்படி ஒரு நிலை நடந்துடுச்சு. இதில் சம்பந்தப்பட்டவன் கைது செய்யப்பட்டுட்டான். இந்த விவகாரத்தில் மாணவிக்கு நிச்சயம் ஒரு நீதி கிடைச்சிடுச்சு. அவங்களுடைய அந்த மறைவுக்கு யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக அது இருந்தாலும் அந்த மறைவு அந்த மாணவிக்கு இப்படி செய்தவனை போலீஸார் கண்டுபிடித்துட்டாங்க அப்படின்றது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் கொஞ்சம் மன நிம்மதி தரும் வகையில் இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் திமுக ஆதரவாளர் எஸ்பி சேகர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல், அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அவர் பேசின பேச்சு மிக பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது. செய்தியாளர்களிடம் திண்டுக்கல்ல செய்தியாளர்களிடம் எஸ்பி சேகர் அவர்கள் பேசியிருந்தார். அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக பெண் குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே போல அந்த மாதிரி மோசமான செயல்களை பெண்களிடம் ஈடுபடுபவர்களை உடனடியாக என்கவுண்டர் செய்யணும். சில காவல்துறை அதிகாரிகள் மிருகங்களைப் போல நடந்து கொள்றாங்க, அவங்கள சஸ்பெண்ட் செய்யக்கூடாது, உடனடியாக பணியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யணும் அப்படின்னு நடிகர் எஸ்பி சேகர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. மேலும் நாட்டிலேயே அதிகமான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தான் நடக்குது. இதை நான் சொல்லலை, பாஜக ஆதரவாளர் தான் சொல்லியிருக்கிறாரு. நமது வீட்டில் வளரும் பெண் குழந்தைகளுக்கு நாம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், அனைத்திற்கும் காவல்துறை கொடுக்க இயலாது. விளாத்திக்குளம் மாணவி புதருக்கு பின்னால் இருந்தார் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த மாணவி ஏன் புதருக்குள்ளார செல்லணும்? போலீஸ் ரோட்டில் தான் லைட் போட்டு கொடுக்க முடியும், புதருக்குள்ளார போட முடியுமா? தமிழகம் சிறந்து விளங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. ராமருக்கு அணில் உதவியது போல திமுகவிற்கு நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருந்தது தற்போது மிக பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றது. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அந்த மாணவி எதற்காக புதருக்குள்ளார போனோம், அங்கே என்ன லைட்டாக போட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் பல வீடுகளில் இன்னமும் கழிப்பறை வசதி இல்லை அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அந்த மாணவியினுடைய வீட்டிலையும் கழிப்பறை வசதி இல்லை. அதன் காரணமாகத்தான் அருகில் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த விவகாரத்தில் அந்த மாணவி அங்கே சென்றது தான் தவறா, இல்லை எஸ்பி சேகர் சொல்ற மாதிரி அந்த முட்புதருக்குள்ளார மாணவி போனது தவறா, எஸ்பி சேகர் சொல்றது நியாயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரியான மோசமான சம்பவங்களை செய்பவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.